அப்பா நம்மளை விட்டு போய் 3 வருஷம் ஆகுது. பேருக்கு போகிற மாதிரி இந்த வருஷமும் போக போகிறோம். கண்ணை மூடி நல்லா அப்பாட்ட பிரார்த்திச்சது ஒரே ஒரு விஷயம் தான், முடியலப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்கு. எனக்கு மட்டும் இல்லை, இதை கோத்ரூ பண்ணுற நிறைய பேர்த்துக்கு எல்லாம் நல்லதே நடக்கணும் ஆக்சுவலி. ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பா நம்மளை விட்டு போய் 3 வருஷம் ஆகுது. இன்னைக்கு 3ஆம் ஆண்டு நினைவஞ்சலி. அதனால் வந்து ஒவ்வொரு வருஷமும் பேருக்கு போகிற மாதிரி இந்த வருஷமும் போக போகிறோம். ஒரு வருஷம் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும், கரெக்டாக இந்த இடத்துல நானும் அம்மாவும் நின்று பேசிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி அம்மா சார்ந்தவே, அதனால் கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கிறதுனால நான் வந்து நேராக போக போகிறேன். அவங்க வந்து அங்கே ஜாயின் பண்ணிக்க போகிறாங்க. கைஸ், சத்தியமாக சொல்கிறேன், டைம் வந்து எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுதுங்கிறத என்னால் ப்ரெடிக்ட் பண்ணி கூட பார்க்க முடியல. ஏன்னா போன வருஷம் இப்போ தான் இங்கே நின்று பேசின மாதிரி இருந்துச்சு, தீபாவளி வந்துச்சு, அப்படி இப்படின்னு இருந்தது. இப்போ தான் டக்குன்னு அடுத்த வருஷம் வந்துடுச்சு. இது வந்து ஒரு வகையில் வந்து நல்லதாகவும் இருக்குது, ஒரு வகையில் ரொம்ப கவலை அளிக்கிறதாகவும் இருக்குது. என்னடா அது இவ்வளோ நாள் சல்லுன்னு போகுது அப்படின்னு சொல்லிட்டு தோணுது எனக்கு. இட்ஸ் வெரி 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 ஹார்ட் டே ஃபார் அஸ். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது, ஏன்னா வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடக்குது. பட் நான் அது எதையுமே வந்து வீடியோ பண்ணுறதில்ல, வீடியோவில் சொல்கிறதில்ல. நான் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இப்போது என்னோடய கஷ்டங்கிறது அது நான் மட்டும்தான் கோத்ரூ பண்ணணும். அதை வந்து உங்ககிட்ட கொண்டாந்து காமிச்சிக்கிட்டு நீங்களே ஆல்ரெடி ஊருப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸில் எங்கேயோ உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க. அது ஒரு விஷயமா சொல்லி உங்களை இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே கொண்டு போகணும்னு நான் விருப்பப்படுறதில்ல. அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய விஷயத்துக்கு வந்து எதையுமே சொல்கிறதில்ல. நம்ம பாட்டுக்கு ஓகே நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கேன். நிறையா இருக்குது ஆக்சுவலி. இன்றைக்கி நினச்சா அப்படியே என்னோடய எனர்ஜி ஃபுல்லாக கீழே போயிடும். அதை உங்கள் மேலே செலுத்த விரும்பல. வாங்க போகலாம். கைஸ், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திதியை வந்து முடிச்சுட்டு அம்மாவும் தம்பியும் முன்னாடி கிளம்பிட்டாங்க. பக்கத்தில் இன்னொரு ஒர்க் இருக்குது, அது முடிச்சு நேராக நான் கிளம்புறேன், நீ கோயிலுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அவர் என்ன சொன்னான்னா, அரசு மரத்து பிள்ளையாரை கும்பிட்டுட்டு நேராக வந்து உள்ளே போயிட்டு சிவனை வந்து கும்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நேராக உள்ளே போனேன். ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட யானை வந்து பார்க்கணும்னு இருந்தேன். ஒரு ரீலில் பார்த்துருந்தேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. இன்னைக்கு கரெக்டாக உள்ளே வரேன், உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. நான் காரை நிறுத்திட்டு அப்படியே உள்ளே போகிறேன். பார்த்தீங்கன்னா அதை குளிக்க வச்சு பூஜையெல்லாம் வந்து பண்ணாங்க. ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சின்ன வயசுல யானைனா ஒரு கியூரியாசிட்டி தானே, அது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு குளிக்க வச்சு தான் வந்து அத்தனை பேர் நின்று வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பார்க்குறது சூப்பராக இருந்துச்சு. பூஜையெல்லாம் பண்ண பார்க்குறது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நீங்களும் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. என்ன டேட்டுங்கிறது எனக்கு தெரியல ஆக்சுவலி. நான் இங்கே ஆப்போசிட்டில் இந்த பட்டீஸ்வர விலாசம்னு சொல்லிட்டு அங்கே நான் வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருந்தேன். அப்போவே அவங்க கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி வந்து எப்போ வந்து அந்த யானை வந்து வரும் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு கேட்டபோது அது ஏதோ ஒரு டேட் சொன்னார், அதுவும் மறந்துட்டேன். ஸோ இன்னைக்கு யானையை பார்க்கறதுக்கு உண்டான ஒரு சான்ஸும் கிடைச்சிருச்சு. ஸோ கைஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்திருக்கேன்.
அப்புறம் செக் பண்ணால் ஆடியோவே இல்லை. என்னன்னு தெரியல, இந்த கார் பிளே ஆன் பண்ணோன்னா ஆடியோ வந்து கட் ஆகிருக்கு. நான் தெரியாமலே ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்திருக்கிறேன். ஸோ சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி போகிறோம். ஃபஸ்ட்டு வருஷம் பார்க்கும்போது அத்தனை பேர் வந்தாங்க. அதுலேயும் சில பேர்லாம் வரல, அவங்கள பற்றி நான் சொல்லவும் விரும்பலை. அப்புறம் செகண்ட் இயர் பார்க்கும்போது ஒரு 5-6 பேர் வந்தாங்க. இந்த வருஷம் பார்த்தா நாங்கள் 3 பேர் தான் கும்பிட்றோம். எனக்கு புரியல ஆக்சுவலி, ஏன் இந்த உலகம் ரொம்ப ஃபார்மலாக இருக்குது, ஏன் நிறைய கேள்விகள் இருக்குது எனக்கு. என்ன இந்த வாழ்க்கையை பற்றி, இந்த மனிதர்களை பற்றி எனக்கு அவ்வளோ கேள்விகள் இருக்கு. பட் ஆனால் நல்லா யோசிக்கிறது என்னென்னா, சரிப்போ அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நான் எப்பவுமே இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எடுக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு என்னோட கஷ்டத்தை சொல்லிடக்கூடாதுன்னு யோசிப்பேன். ஏன்னா என் கஷ்டம் அது எனக்கு மட்டும் தான் கஷ்டம். பார்க்குறவங்களுக்கு ஒரு புலம்பலாகவோ இல்லை இருந்துட்டு ஏதோ ஒரு பேர்டன் உங்கள் மைண்டில் நான் தூக்கி வச்சிடணும்னு சொல்லிட்டு எனக்கு அது தோணும். அதனாலே பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே தனியாக கோத்ரூ பண்ணுறேன், தனியாக தான் கோத்ரூ பண்ணுவேன், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். கண்ணை மூடி நல்லா அப்பாட்ட பிரார்த்திச்சது ஒரே ஒரு விஷயந்தான். 3 வருஷம் ஆச்சு கேஸ், 3 வருஷம் ஆச்சு. முடியலப்பா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் பார்த்து ஏதாவது ஒரு நல்லது என் வாழ்க்கையில் ஏதாவது நடத்தி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணேன். அவ்வளோதான். எனக்கு மட்டும் இல்லை, இதை கோத்ரூ பண்ணுற நிறைய பேர்த்துக்கு எல்லாம் நல்லதே நடக்கணும். ஆக்சுவலி என்னோட இது அதுதான், வேற ஒரு விஷயமும் கிடையாது. ஸோ பார்ப்போம், நல்லதே நடக்கும், சந்தோஷமா இருப்போம். நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது வாழ்க்கையில. இந்த 3 வருஷத்துல வாழ்க்கை எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு. ஒவ்வொரு நாளும் லெசன் தான், ஒவ்வொரு நாளும் பேட்டில் தான், ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக போயிட்டு இருக்கு. ஆனால் நான் என்னைக்குமே என்னோட பெஸ்ட்டை கொடுக்கணுங்கிறதுல இன்னைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நீங்கள் யூடியூப்ல பார்க்குறீங்க இல்லைங்களா, அப்படியே என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜும் கொஞ்சம் போய் பாருங்க. அங்கேயும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு என்னால் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஹையர் தாட்ஸ், என்னோட உயர்ந்த எண்ணங்கள் எனக்கு இன்னைக்கும் நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டு கூட கொடுத்துக்கிட்டே இருக்காது. நினைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டவனும் இல்லை, என் வேலை என்னை சூப்பராக வச்சிருக்கு. அதை மட்டும் நான் என்னைக்குமே விட மாட்டேன். இன்னும் நான் நல்லா தான் பண்ணுவேன். அதனால பார்ப்போம். ஏன்னா நான் இதுக்கு மேலே பேசினா ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனல் ஆயிடுவேன். அதனால அதை உங்ககிட்ட காமிச்சிடக்கூடாது. நான் ரொம்ப சமாளிக்கிறேன், காமிக்கவே மாட்டேன், கவலைப்படாதீங்க. இன்னும் சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுவோம். வித் நானு, என்னோட குட்டி ஐபோனு, என்னோட காரு. பாய் கைஸ், ஹாப்பியா இருங்க.